நம்மோடு இணைப்பில் ஜி கே வாசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மூத்த தலைவர் இல கணேசன் பிரிந்திருக்கிறார். அவர் 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 குறித்த உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். ஐயா இலா கணேசன் அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் தருகிறது. தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர், இளம் வயதிலேயே பொது வாழ்விலே மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற RSS இயக்கத்திலே சேர்ந்து மிக சிறப்பாக மக்கள் பணியாற்றியவர். அதன் அடிப்படையிலே படிப்படியாக உயர்ந்து தமிழகத்தினுடைய பாஜக நிர்வாகியாக பொறுப்பேற்றார். பின்பு அகில இந்திய அளவிலே பாஜகவிலே பல பொறுப்புகளிலே மிக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக பல வருடங்களுக்கு முன்பே அந்த இயக்கத்திற்கு வலு சேர்த்த பெருமை ஐயா இலா கணேசன் அவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய அனுபவத்தையும் சிறந்த பணியையும் கருதி அகில இந்திய அளவிலே அவர் சார்ந்திருக்கின்ற பாஜக கட்சி அவர்களுக்கு ராஜ்யசபை உறுப்பினர் பொறுப்பை கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். மிக சிறப்பாக தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை ராஜ்யசபாவில் வலுவாக எடுத்துக் கூறினார்கள். தொடர்ந்து அவருடைய அனுபவத்தின் காரணமாக அவர்களை ஆளுநராக்கிய பெருமை பாஜக அரசுக்கு உண்டு. ஆளுநராக அந்த மாநிலத்தினுடைய நன்மை கருதி அந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்தவர். மேலும் ஐயா இலா கணேசன் அவர்கள் தமிழ் மீது அதிகம் பற்று கொண்டவர். இயல் இசை நாடகத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டவர். திருவையாறு தியாக பிரம்ம உற்சவத்திலே தொடர்ந்து அவர்கள் கலந்து கொண்டதை அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். அவருடைய மறைவினால் வாடும் குடும்பத்தாருக்கு தமாக சார்பே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை தாண்டி உங்களோட நல்ல நட்பில் இருந்தார். உங்கள் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லோருடையுமே இல கணேசன் நல்ல நட்பில் இருந்தார். அது மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட ஏதாவது சம்பவத்தை நினைவு கூற முடியுமா? ஐயா இலா கணேசன் அவர்கள் என்னுடைய மறைந்த தந்தை ஐயா மூப்பனார் அவர்களோடு நெருங்கி பழகியவர்கள். ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பல விஷயங்களை, நாட்டு நடப்பை அவர்கள் பல நேரங்களிலே பகிர்ந்து கொண்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நான் அமைச்சராக பணியாற்றிய போது கூட, நான் மாற்று இயக்கத்தில் இருந்த போது கூட தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக, என் துறையினுடைய வளர்ச்சிக்காக பல யோஜனைகளை எனக்கு அவர்கள் சொல்லியதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். நன்றி சார்.